ஹாய் கைஸ், கொஞ்ச நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா பசங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. நாங்கள் எப்போவுமே சிக்கன் வாங்குற கடையில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கூட வந்து சேல் பண்ணுறாங்க. சரி, அங்கேயே முட்டை கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு பார்த்தேன். இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானுமே வாங்கிட்டு வந்தேன். இது கன்ஃபார்ம் வந்து நாட்டுக்கோழி முட்டை தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியலங்க. எப்படி அது வந்து செக் பண்ணுறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. முட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கா, நல்ல முட்டையா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். முட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அது உள்ளே போயிடுச்சுன்னா நல்ல முட்டை அப்படின்னு அர்த்தம். இல்லை மேலே மிதந்துடுச்சுன்னா அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி போட்டு நான் எல்லாமே செக் பண்ணிட்டேங்க. எல்லா முட்டையும் நல்லதா இருக்கு, எதுவுமே வந்து கெட்டு போல. ஓகே, இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோல பாத்துடலாம் வாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் வந்து வச்சிருந்தேங்க. கொஞ்சம் ரசம் வேற இருந்தது, அதனால கொஞ்சமா வந்து சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் தாங்க செஞ்சிருந்தேன். பசங்க வந்து முட்டை பொடி மாஸ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் 2 எக் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். எக் வந்து பாயில் பண்ணிட்ட அப்புறம் தாங்க யோசிச்சேன், இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நாட்டுக்கோழி முட்டைன்னா கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும். எந்த முட்டையா இருந்தாலும் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வாங்கியாச்சு, சமைச்சாச்சு. ஓகே, இப்போ வாங்க லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம். 2 பேருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 பேருக்குமே அதுவே பேக் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து எக்ல இருந்து நான் எல்லோ கருவெல்லாம் ரிமூவ் பண்ணலைங்க. இந்த எல்லோ கரு வந்து சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டேன். அப்படி சொன்னாவது சாப்பிட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் தாங்க கொடுத்தமிச்சேன். 2 பேருக்குமே மாம்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவுதாங்க, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. 2 பேருமே சூப்பரா ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. 2 பேருமே ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஓரியோ பிஸ்கெட் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கெட்ல இருக்கிற க்ரீம் எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துட்டு பிஸ்கெட் மட்டும் தனியா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுல மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சுகர் வந்து சேர்த்துட்டேன். அவ்வளவுதாங்க, இது எல்லாமே மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. ஜூஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேங்க. கடையில விற்கிற ஜூஸை விட இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்ததுங்க, டேஸ்டாவும் இருந்தது. என்னடா இது, பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல்ல தானே சாப்பிடுவாங்க, வீட்டுல சாப்பிடுறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து டயர்டா இருக்கு, யோகா கிளாஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த கிரீமோட பிஸ்கெட் சாப்பிட்றதை விட கிரீம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட் மட்டும் போட்டு ஜூஸ் போட்டு கொடுக்கறது பெஸ்ட் தான். அந்த கிரீம்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், எடுத்து போட்டுட்டேன். 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் வாங்க. 2 பேருமே இன்னைக்கு வந்து லஞ்ச் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.